அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க. ஒரு சில நேரம் தான் என்னால் பதில் சொல்ல முடியுது. ஏன்னா கால்ஸே புக்கிங் பார்த்திங்கன்னா 3-4 மாதத்துக்கு புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாருமே வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்குமே எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஜாதகம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமே இருந்தாலும் சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம் போட்டு நம்ம சுவாமியை நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அதில் நம்ம இறைவனிடம், அம்பாளிடம் நம்ம உத்தரவு கேட்டு உங்களுக்கு பலனை சொல்லுவோம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 2026 கடகத்துக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதங்களா 12 ராசிக்காரர்களுக்கும் சில ஏற்றத்தையும் சில மாற்றத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, இந்த கோச்சார கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இதில் பாவ கிரகமான ராகுகேதுடைய அமைப்பு, அதே போல் சனி பகவான் மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். ஒரு சுபகிரகத்தை மட்டும் வச்சு நம்ம இப்போ சொல்லுவோம்ல, குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் என்னதுங்க, விருத்தியாகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறோம். அப்போ அது பாழா போகுமா அப்படிங்கிறது கிடையாது. சில குறைகளை அந்த ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு தன் வீட்டுக்கு உச்சம் பெற்று அமரும் பொழுது அது எந்த பாதிப்பையும் கொடுக்க மாட்டார். ருணரோக சத்துஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை 6ஆம் பாவகமாக எடுக்கிறோம். அப்போ அதில் இந்த குரு பார்க்கும்போது என்ன ஆகுனா அது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டு போகும். அப்போ பார்த்தீங்களா, ஒரு குறையையும் அவர் ஒரு அதிகப்படுத்தி அதில் ஒரு நிறைவை சொல்லுவாங்கள்ல, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/6/2026 மிதுன ராசி நேயர்களே நல்ல பாசமாக ஜாலியாக நகைச்சுவையாக இருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜென்மகுரு வச்சு செஞ்சிச்சு. அதே போல் தொழிலில் மாற்றம், இடமாற்றம், தொழில்னால பிரச்சனை, பல பிரச்சனை. ஒரு 2 வருஷமாக ரொம்ப சரியில்லை. ஒரு சிலருக்கு ஜனன ஜாதகம் சரியில்லை அப்படின்னு வச்சுங்களேன், 6-7 வருஷமாகவே நல்லா இல்லை அப்படிங்கிற புலம்பல்கள்லாம் இருந்திருக்கும். அந்த புலம்பல், இந்த முணுமுணுக்கிற விஷயம், இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் சூப்பராக இருக்குது. உங்களுடைய பேச்சில் நல்லா இருக்கும், நிதானம் இருக்கும், கௌரவமாக இருப்பீங்க, அந்தஸ்துக்கெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குது, புகழை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. 90% குரு பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்துக்கும் சரிங்களா, உங்களுக்கு 7க்கும் 10க்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் உரிய குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு தனம் அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, உச்சம் பெற்று அமரக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாவுக்கு உடல் உபாதைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு. அம்மா அப்பா வழியிலேருந்து ஏதாவது வருமானம் வரும், வீடுனால யோகத்தை உண்டு, வண்டினால யோகத்தை உண்டு. உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் சட்டுன்னு நடக்கும். குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க. உங்களுடைய குழந்தைங்க வேலைக்கு போகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல உயர்வான ஒரு அங்கீகாரமான ஒரு போஸ்டிங் போகிறது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது. அதே மாதிரி பிரான்ச்சஸ் போட்டு தொழில் செய்கிறது, புதிய தொழில் செய்கிறது, எல்லாமே தூள் கலப்புங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, தன்னுடைய 6ஆம் எட்டப்படி அப்போ ருணரோக சத்ருஸ்தான இடத்தை பார்க்கறனால கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும். என்னென்னா அறுவை சிகிச்சை பண்ணுங்க. இப்போ போன வாரம் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. வரும்போது திருவாதிரை நட்சத்திரங்க, ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு, ரொம்ப ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஏன்னா அவருக்கு வயசு ஒரு 50-52 வயசு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எதனால் ஜாதகம்னா அவங்களுடைய தசா புத்தி சரியில்லை, பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்லாம் இருக்குங்க. அதெல்லாம் சரியில்லைன்னா சனி பகவானுடைய தோஷம் இருந்தால் அது என்ன பிரச்சனையை தான் கொடுக்கும். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அப்போ என்னதுங்க, சனி பகவான் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜலராசியில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், அலைச்சலை கொடுக்கும், ஒரு விரயத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ குரு அவரை சனி பகவானை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும், உடலில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். மருந்து மாத்திரை நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் குரு நான் கொடுக்குறேன், நான் இனிமேல் காப்பாற்றுறேன் அப்படின்னு உட்கார போகிறார் உச்சம் பெற்று. அதே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி, அருமையான குதூகலமான சுபகாரியங்கள்லாம் நடக்கும். வாக்குப்பளிதம் நல்லாயிருக்கும். இப்போ ஜோதிடராக இருக்கும், டீச்சராக இருக்கும், வக்கீலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கெல்லாம்
மனசில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோட மன தெளிவோடு பேசுவீங்க. குழப்பமே இனிமேல் இருக்காது. பார்த்தீங்களா, இந்த 2 விஷயமா எடுக்கிறது. லவ் மேரேஜ் ஆதவங்களுக்குலாம் லவ் மேரேஜ்லாம் சட்டுன்னு அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லாருமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் மிதுன ராசிக்கு சூப்பர் படிப்படியான உயர்வு இருக்குது. இன்னும் இதனால் பிரச்சனை இருக்குங்க, எனக்கு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்துக்கணும். அதிசாரமாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி பெயரக்கூடிய அமைப்புக்கு அது என்னென்னா வக்ரகதியாக போகுங்க. அப்போதைக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பில் உங்களுடைய வளர்ச்சிக்கு மேலும் மெருகூற்றக்கூடிய அமைப்பில், முயற்சிக்கெல்லாம் தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பில், நல்ல ஒரு காப்பாற்றக்கூடிய அமைப்பில் தான் குரு இருக்கிறார். கவலையை விடுங்க. உங்களுடைய தனம் பெருகும், பணம் அதிகமாக 1.5 லட்சத்துக்கு நகை விலை போனாலும் நீங்கள் நகையை வாங்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பீங்க. ஏதாவது ஒரு சேமிப்பு அப்படிங்கிறத கவனம் தேவை. மிதுனத்துக்கு சேமித்து வைக்கணும், நிறைய பணம் வருதுன்னு தாட்டு பூட்டு அப்படின்னு சொல்லி கண்டபடி செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கடனாக இருந்துச்சுன்னா கூட அடைச்சிருங்க. மேற்கொண்டு கடனாளி ஆகாதீங்க. அதிக கால் வச்சு நிறைய பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது மிக சிறப்பாக உங்கள் மன தெளிவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஆனது அப்படிங்கும்போது திருவிடை மருதூர் அப்படிங்கிறது கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்குது. இது திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே போய் நீங்கள் அழகாக உங்களால் முடிஞ்ச சுவாமிக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி 2 மாலை வாங்கி 27 தீபம் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் போட்டு சாமி கும்பிட்டுவாங்க. ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. எப்பயுமே அருகில் இருக்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க. வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டமும் தீரப்போகுது. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்கு இருக்குது. சந்தோஷமாக இருங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.